லேப்ரோஸ்கோபி பண்றதே பெரிய ஒரு அதிசயமா இருந்த காலம். சின்ன சின்ன ஓட்ட போட்டேன். அந்த ரொபாட்டிக் சர்ஜரிங்கிறது அந்த ஆப்ரேஷனை துல்லியமா பண்ணும். வெரி 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 ஃபேண்டாஸ்டிக் சர்ஜரி லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி. Blood loss almost zero. Complication because all the structures are magnified 100 times. இல்லை, ஒரு ரேர் டைப் ஆஃப் சர்ஜரி பண்ணியிருக்கோம். இருதய ஆப்ரேஷனில் ஹார்ட்டுக்கான வேல்வ், அதாவது அயோட்டிக் வேல்வ் மற்றும் பைபாஸ் அறுவை சிகிச்சை, மல்டிவெசல் பைபாஸ் அறுவை சிகிச்சை, இது ரெண்டும் சேர்ந்து சிறுதுளை மூலமாக பண்ணியிருக்கோம். இதுக்கு செய்யறதுக்கான செய்முறை வந்து பொதுவாக நம்ம எலும்பு கட் பண்ணி, அதாவது நெஞ்சு எலும்பு கூட கட் பண்ணி அது வழியாக போய் ஆக்சஸ் பண்ணி தான் சர்ஜரி பண்ணிக்கிட்டு இருந்தோம் இத்தனை வருஷமாக. இப்போ நம்ம உலகத்தில் யுக்ரைனில் இருக்க ஒரு சர்ஜன் சஜஸ்ட் பண்ணி அதை அவர் கிட்டத்தட்ட ஒரு 7 சர்ஜரி பண்ணியிருக்காரு சக்ஸஸ்ஃபுல்லாக. அதை பேஸ் பண்ணி நம்ம இந்தியாவில் நம்ம ஃபஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு பேஷண்ட்டுக்கு 60 வயசானவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ அவர் ஸ்டேபிளாக இருக்கார். அவர் ஹாஸ்பிட்டல் ஸ்டே பண்ண டேஸ் 5 டேஸு. அவருக்கு இருந்த தொந்தரவு, நடக்க முடியாது, கொஞ்சம் ஜாஸ்தி நடந்தார், படியேறினார், இல்லை கஷ்டமான வேலை செஞ்சார் அப்படின்னா மயக்கம் போட்டு விழுந்துருவார். அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் 5வது நாள்லேருந்து இப்போ வரைக்கும் ஹீஸ் பின் வெரி ஸ்டேபிள். கிட்டத்தட்ட 1 மாதம் ஆச்சு அவருக்கு ஆப்ரேஷன் பண்ணி. அவரால் எல்லா வேலையும் செய்ய முடியுது. இயல்பு நிலைக்கு 5வது நாளே திரும்பிட்டார். ஆப்ரேஷன் செய்முறை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னம்னா, ஜென்ரலாக எலும்பு கூட கட் பண்ணி பண்ணுவோம். இல்லைன்னா வலது பக்கம் இடது பக்கம் 2 பக்கமும் 2 ஹோல்ஸ் போட்டு பண்ணுவோம். இவருக்கு நம்ம நவீன முறையில் இடது பக்கம் மார்பில் 4வது விலா எலும்புக்கு இடையில போய் ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். ஒரு 6 சென்டிமீட்டர்ஸ் to 7 சென்டிமீட்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணி தசைகள் மட்டும் யூஸ் பண்ணி ஆப்ரேஷன் செஞ்சு முடிச்சிருக்கோம். அதில் அயோட்டிக் ஸ்டினோசிஸ் அப்படிங்கிற நோய்க்கு வால்வு மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் 3 இரத்த குழாய்களுக்கு பைபாஸ் அறுவை சிகிச்சை, இது ரெண்டுமே பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கப்புறம் பேஷண்ட் ஸ்டேபிளாக இருக்கார், கம்ஃபர்டபுளாக எல்லா வேலையும் செய்ய முடியுது. அவர் ஆக்சுவலாக ஒரு அத்லெட், ஸ்போர்ட்ஸ் பர்சன். நார்மலாக ரன்னிங்கோ எக்ஸசைஸோ அவரோட ஸ்டூடெண்ட்ஸை கோச் பண்ணுறதோ எல்லாமே அவரால் இப்போ செய்ய முடியுது. தேங்க்யூ சார். இப்போ ரோபோட்டிக்கும் சாதா ஆப்ரேஷனுக்கும் என்ன சார் டிஃப்ரெண்ட்டு? அது எப்படி சார் ஒரு காலகட்டத்தில் எப்படி டிஜிட்டலில் எப்படி சார் சக்ஸஸ்ஃபுல்லாக? இப்போ அந்த இருதய அறுவை சிகிச்சையில் 3 வகையாக நாங்கள் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். நார்மல் அறுவை சிகிச்சை, அதாவது விலா எலும்பு நார்மல் அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது மார்பு எலும்பை ஓப்பன் பண்ணி அது வழியாக போய் ஆப்ரேஷன் பண்ணுறது. ஆண்டாண்டு காலமாக இதைத்தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது சிறுதுளை அறுவை சிகிச்சை. சிறுதுளை அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது விலா எலும்புகளுக்கு இடையில போய் அதே இருதய அறுவை சிகிச்சை, ஓப்பனில் என்ன பண்ணுறோமோ அதே அறுவை சிகிச்சையை நம்ம சிறுதுளை மூலமாக செய்யறது. இது அடுத்த முறை வந்து ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை. அதுவும் சிறுதுளை மூலமாக தான் பண்ணுவோம். ரொபாட்டிக்கில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டோம்னா, விலா எலும்புகளுக்கு இடையில கேமரா மற்றும் செய்யக்கூடிய அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய ஆர்ம்ஸை வந்து நம்ம பேஷண்ட்டோட உடம்புக்குள்ளே செலுத்தி அதை ரொபாட்டிக் கருவி மூலமாக இன்னொரு இடத்துல இருந்து உட்காந்து அதை இயக்கி அதுக்கப்புறமா நம்ம உள்ள ஆப்ரேஷனை செய்வோம். ஸோ இதில் என்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு கேட்டோமா, ஆல்மோஸ்ட் ஒரு 8 மில்லிமீட்டர் போர்ட் வழியாகவே போய் அந்த ஆப்ரேஷன் நம்ம செய்ய முடியுது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அது பேர் டோட்டலி எண்டோஸ்கோபிக் அயோட்டிக் ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் க்ளோஷர். ஸோ அது நம்ம அந்த அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு பொதுவாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 சென்டிமீட்டருக்கு ஓப்பனிங் செய்வோம். இப்போ இவருக்கு, இந்த பேஷண்ட்டுக்கு நம்ம 1.5 சென்டிமீட்டர் தான் இருக்கலே ஹையஸ்ட் போர்ட் சைஸ், அதாவது ஆல்மோஸ்ட் இவ்வளோ பெருசு தான் வரும். ஸோ அந்த போர்ட் வழியாகவே போய் அவருக்கு அறுவை சிகிச்சை செஞ்சுருக்கோம். உடம்புல வேற எங்கேயுமே தழும்பு இருக்காது. அவர் இயல்பு நிலைக்கு திரும்புறதுக்கு 1.5 நாள் 2 நாள் அதிகபட்சம் ஆகும், அவ்வளோதான். ஸோ அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண மாதிரி வலி சுத்தமாகவே இருக்காது. ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையில் நம்ம டெப்த் பர்செப்ஷன், அதாவது 3 டைமென்ஷனல் வியூ, கண்ணில் நம்மளுக்கு பார்வை எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ரோபோட் நம்மளுக்கு செஞ்சு கொடுக்கறனால ஆப்ரேஷனை நம்ம துல்லியமாக செய்ய முடியும். மேக்னிஃபிகேஷன், அதாவது நம்ம நேரில் பார்க்குற ஸ்ட்ரக்சர்ஸை வந்து நம்ம கிட்டத்தட்ட 30லேருந்து 40 மடங்கு ஜாஸ்தி பண்ணி காட்டும். ஸோ அதனால் எக்ஸாக்டாக எந்த இடத்துல நம்ம ஆப்ரேஷன் பண்ணுமோ அந்த இடத்துல பண்ண முடியும். ப்ளீடிங்கோ இல்லை ரத்த கசிவோ ஆகிறத முன்கூட்டியே அறிஞ்சு அதை நம்ம கரெக்ட் பண்ண முடியும். அதே மாதிரி நம்ம எந்த ஒரு எலும்பையும் கட் பண்ணாமல் ரிட்ராக்ஷன் சொல்லுவோம், அதாவது ஜாஸ்தி ஸ்ட்ரெச் பண்ணாமல் ஆப்ரேஷன் பண்ணுறதுனால பேஷண்ட்டுகளுக்கான வலி ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆப்வியஸ்லி இன்ஃபெக்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். இயல்பு நிலைக்கு திரும்புறது நல்லது. சிறுதுளையில் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதே இது விலா எலும்பு வழியாகவே போய் பண்ணுவோம். கொஞ்சம் ரிட்ராக்ஷன் ஜாஸ்தியாக இருக்கும், ஏன்னா நம்ம நேர் பார்வையில் பண்ணுறது, நம்ம கண் வழியாகவே பார்த்து லாங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மோனோஷாஃப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம அறுவை சிகிச்சை செய்யுது. இதில் கொஞ்சம் பெயின் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். பட் டெஃபினட்டாக
ஓப்பன் ஆப்ரேஷன் பண்ணுறவங்களுக்கு 9 அல்லது 10 வலி இருக்குது அப்படின்னம்னா, சிறுதுளையில் பண்ணுறவங்களுக்கு 1 அல்லது 2 இருக்கும். ரொபாட்டிக்கில் பண்ணுறவங்க கண்டிப்பாக 1க்கு மேலே இருக்காது. ஸோ பெயின் கேட்டகரி அப்படின்னு பார்த்தோம்னா சிக்னிஃபிகண்ட்லி பெட்டர் ஃபார் பேஷண்ட்ஸ் அண்டர்கோயிங் ரோபாட்டிக் அண்ட் மினிமல் இன்வேசிவ் bypass ஆர் வேல்வ் அறுவை சிகிச்சைகள் இது எல்லாமே. சரி, இப்போ 100 பேருக்கு ரோபோட்டிக் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, எந்த அளவுக்கு சீக்கிரமாக இருக்குது? இப்போ இந்த ரோபாட்டிக் அறுவை சிகிச்சை சமீப காலத்தில் தான் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்திருக்கு இருதய அறுவை சிகிச்சை பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட 2000 வந்து முதல் அறுவை சிகிச்சை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 25 வருஷமா ரொம்ப கிராஜுவல் ஸ்லோ ப்ராக்ரஸ் இருந்தது. 2019 ஃபர்ஸ்ட் வேல்வ் அறுவை சிகிச்சை செய்ய ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆகி இப்போ வந்து கேஜி ஹாஸ்பிட்டலில் நாங்கள் 2024 இந்த பைபாஸ் ரொபாட்டிக் கருவியை வாங்கினதுல இருந்து அதை செயல்படுத்துறது வந்து எங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருந்தது. அது அந்த பிகினிங் கர்வ் அப்படின்னு சொல்லுவோம், அதனால கொஞ்சம் ஸ்லோ ப்ராக்ரஸ் இருந்தது. பட் போக போக பேஷண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட்டும் சரி, ஏன்னா அவங்களுக்கு அதில் பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால எல்லாருமே ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை தான் கேட்குறாங்க. அதே மாதிரி எங்களுக்கு அதில் எக்ஸ்பீரியன்ஸும் ஜாஸ்தியாக அதில் ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது. பெனிஃபிட்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அறுவை சிகிச்சை செய்கிறவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் கிடையாது. ரொம்ப ஜென்ரலாக சிறுதுளையில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேஷண்ட்டோட வலியெல்லாம் டாக்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த அறுவை சிகிச்சை செய்கிறது அவ்வளோ கஷ்டம். பட் ரோபாட்டிக்கில் அந்த மாதிரி கிடையாது. சுலபமாகவே உட்கார்ந்த இடத்துலேருந்து நம்ம அந்த ஆப்ரேஷனை பண்ணிக்கலாம். ரோபாட்டிக் அந்த கருவி மூலமாகவே ஆப்ரேஷன் பண்ணுறதுனால பேஷண்ட்ஸுகளுக்கும் அது சுலபம், டாக்டர்களுக்கும் அது சுலபம். அதே மாதிரி இந்த போர்ட் பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து 8 மில்லிமீட்டர் போர்ட்ஸ் தான் நாங்கள் போடுறோம். ஸோ பேஷண்ட்டுகளுக்கு வலி ரொம்ப கம்மியாகவே இருக்கும். அண்ட் ரொபாட்டிக் அறுவை சிகிச்சை பொறுத்த வரைக்கும் அது இன்ஃபான்சி ஏர்லி ஸ்டேஜஸில் இருக்கனால அதில் ஏகப்பட்ட ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படிங்கிறது இது வரைக்கும் நிறைய சென்டர்ஸில் தெரியாது. இப்போ நாங்கள் இந்த ரொபாட்டிக் அறுவை சிகிச்சையில் கொஞ்சம் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததுக்கப்புறம் பைபாஸ் அறுவை சிகிச்சை, வேல்வு மாற்று அறுவை சிகிச்சை, அதாவது அயோட்டிக் வேல்வு, அப்புறம் மைட்ரல் வேல்வ் மாற்று அறுவை சிகிச்சை, ட்ரைகஸ்பிட் வேல்வ் ஆனுலோபிளாஸ்டி, அப்புறம் ஏட்ரியல் செப்டல் டிஃபெக்ட் க்ளோஷர், அப்புறம் தொராசிக் டியூமர்ஸ் எக்ஸிஷன், இந்த மாதிரி லெஃப்ட் ஏட்ரியல் மிக்சோமா எக்ஸிஷன், இந்த மாதிரி அறுவை சிகிச்சைகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அண்ட் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியாக எங்களோட கான்ஃபிடன்ஸ் இந்த ரொபாட்டிக் சிஸ்டமில் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. Definitely it is a very great boon for all the surgeons as well as the patients undergoing robotic cardiac surgery.